Hello friends, வணக்கம் and welcome back to Good Text Morning. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இஸ் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. விஜய் சேதுபதி, யோகி பாபு, ருக்மணின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்கக்கூடிய கமர்ஷியல் மசாலா மூவிங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, மலேசியால நம்ம யோகி பாபு ஆளை மாத்தி விஜய் சேதுபதியை ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க இருக்கக்கூடிய ஹீரோயினை ஹீரோ பார்த்து பேசி லவ் பண்ண ஆரம்பிச்சு ஹீரோயினுக்கு பண பிரச்சனை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லி கடன் வாங்க போன இடத்துல 10 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு வந்து நம்ம கதையோட ஹீரோ ஹெய்ஸ்ட் பிளான பண்ணி பணத்தை கொள்ளை அடிச்சு இந்த பிரச்சனை எழுத மாட்டேங்காம எப்படி தப்பிச்சு வந்தாரு, ஹீரோ யாரு, என்ன பண்ணாரு, எதனால இந்த காதல் எவ்வளவு பிரச்சனைங்கிறதுலாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்கு மசாலா மூவி ஸ்டைல நரேட் பண்ணி எடுத்திருந்தாங்க. படத்துல எதுவுமே நோட்டபிளா இம்ப்ரெசிவா பெருசா இல்லாம போயிடுச்சு. ஏஸ் கார்டுல ரம்மி விளையாட தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் வேல்யூங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியுங்கிற டெம்ப்ளேட்ல தான் நரேட் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. ஸ்டோரியா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா என்கேஜிங்கான மொமெண்ட் எதுவுமே இல்லை. ஹெய்ஸ்ட் டிராமா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இவங்க போர்ட்ரேட் பண்ணி காட்டாம விட்டுறாங்க. லவ் டிராமா, கெமிஸ்ட்ரி, எமோஷன் சொல்லி பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. காமெடி ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 100ல 50 யோகி பாபு காமெடி படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கண்டிப்பா நீங்களும் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணுவீங்க. லைவ் லொகேஷன்ஸ்லாம் மலேசியாவை கலர்ஃபுல்லா காமிச்சு கமர்ஷியலா ஒரு படம் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு டேக் இட் ஈஸியான ரோல்ல ரொம்ப கேஷுவலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காருங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரியை தாண்டி ஸ்கிரீன் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இல்லாம போயிடுச்சு. ரொம்ப சட்டிலா, ப்ரெடிக்டபிளா, ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப், சிம்பிளான செகண்ட் ஹாஃப்னு சொல்லி தான் நரேட் பண்ணி வச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி பயங்கர ஸ்லோவாகவும் லாகிங்காகவும் இருக்கும். நிறைய சீன்ஸ் ஓவர் லென்த்தியா ஸ்ட்ரெச் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதை ப்ராப்பரா என்ன கன்சியூம் பண்ணியிருந்தா என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனா இருந்துச்சு. படத்துல ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும், கான்செப்ட் வைஸ் நல்லா இருந்தாலும், ரைட்டிங்ல பெரிய ட்விஸ்ட் இம்பாக்டிங் கிரியேட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணியிருந்தாலும், எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கோட்டை விட்டுட்டாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு ட்விஸ்ட் இருந்தாலும் ஒட்டுமொத்த கதையுமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஹீரோக்கு பிளாஷ்பேக்கே சொல்லாம காதல் காமெடி டிராமால லாஜிக்கே இல்லாத ஆக்ஷன் மூவி பண்ணி பிரசென்ட் பண்றவங்களும் நீங்க ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் படம் இருந்துச்சு. 90s டெம்ப்ளேட்டட் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவை ஃபாரின்ல போய் ஷூட் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். விஜய் சேதுபதி ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓவராலா ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் மசாலா ஆக்ஷன் டிராமா. ஓடிடில வந்தா ஒரு டைம் பார்க்கலாங்கிற லெவலுக்கு தான் கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டைம் பாஸ் கேட்டகரிக்குள்ள இருக்க மூவி தான். தியேட்டர் லைவ்ல இருக்கு. டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஏஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.6 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் அப்டேட்ஸ் உங்களுக்காக டாடா பை, see you on love you all.